டான் போஸ்கோ வழிகாட்டி. எல்லாருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்குமான வழிகாட்டி. இந்த காணொலி காட்சி வழியா பலவிதமான கல்வி உதவித்தொகை அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன கல்வி உதவித்தொகை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு வந்தோம். இந்த வாரமும் ஒரு பிரைவேட் ஸ்காலர்ஷிப் பத்தி தான் பார்க்க போறோம். HDFC பேங்க் பரிவர்த்தன்ஸ் ECSSS ப்ரோக்ராம் 24-25. HDFC பேங்க் பரிவர்த்தன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25. ஸோ இந்த கல்வியாண்டிற்கான கல்வி உதவித்தொகையை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க, கொடுக்க போறாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதில் பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் பத்தி என்னன்னு பார்க்கும்போது HDFC பேங்க் தான் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனுடைய CSR ஆக்டிவிட்டியா இந்த HDFC பேங்க் பரிவர்த்தன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இந்த கல்வியாண்டிற்காக நமக்கு கொடுக்க போறாங்க. இதுல யாரெல்லாம் பலனடைவாங்க அப்படின்னு பார்க்கும்போது படிக்கின்ற மாணவர்கள் வகுப்பு 1 முதல் 12 வரையிலும் டிப்ளமோ ITI பாலிடெக்னிக் படிக்கிறவங்க, UG PG ஜெனரல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ இந்த படிப்பு படிக்கிறவர்களுக்கு இந்த HDFC ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்கு. இதை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று போஸ்ட் கிராஜுவேஷன், ரெண்டாவது அண்டர் கிராஜுவேஷன், மூன்றாவது வகுப்பு 1 முதல் 12 வரையிலும் ITI டிப்ளமோ பாலிடெக்னிக். இந்த 3 வகையினருக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் உதவித்தொகை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் ரூபாய் 15,000 அதிகபட்சம் 75,000 ரூபாய் வரைக்குமே அவர்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகையானது கொடுக்கப்படுகிறது. இதுல முதல்ல பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிள் அப்படின்னா, நம்மளுடைய இந்திய நாட்டை சேர்ந்த அனைவருமே இதுல விண்ணப்பிக்கலாம். குறிப்பா நான் சொன்ன அந்த 3 கேட்டகரியில் வர அனைவருமே அதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். சில கேட்டகரி சில விளக்கங்கள் அவர்களுக்கு நம்ம கொடுத்தா போதும். அதனுடைய அடிப்படையில் உங்களை தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படும். முதல்ல என்ன அப்படின்னு பார்க்கும்போது HDFC பேங்க் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த பரிவர்த்தன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்க்கு எந்தருடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாணவர்கள் ஜெனரல் கோர்சஸ், ஸோ MCOM, MA, MSc மற்றும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ME, MTech, MBA இந்த படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வருஷத்துல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது 55% மதிப்பெண்கள் அவர்கள் கடந்த ஆண்டில் பெற்றிருக்க வேண்டும். UG படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல 55% மதிப்பெண்களை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அவர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் அதற்குள்ளாக இருக்க வேண்டும். அதை தாண்டி போனால் அவர்களால் அதை அப்ளை பண்ண முடியாது. அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு 2 வகையான ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஒன்று இந்த போஸ்ட் கிராஜுவேட் ஜெனரல் கோர்சஸ் படிக்கிறாங்க இல்லையா, MCOM, MA, MSc அவங்களுக்கு ரூபாய் 35,000 அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 75,000 அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? இது போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இவர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணோம், எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், ப்ரீவியஸ் இயர் மார்க் ஷீட்ஸ் 2023-24 ஆண்டிற்கான மதிப்பெண் சான்றிதழ்கள், அவர்களுடைய ஐடென்டி ப்ரூஃப் ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறது நல்லது. அதே போல கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப், நீங்க இந்த வருஷம் நீங்க அட்மிஷன் ஆயிருப்பீங்க இல்லையா, அதற்கான ஒரு ப்ரூஃப். எக்ஸாம்பிள் ஃபீ ரெசிப்ட், அட்மிஷன் லெட்டர், இன்ஸ்டிடியூஷன் ஐடி கார்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட். இது 2024-25 ஆண்டிற்கான டீட்டெயில்ஸ் நீங்க கொடுக்கணும். அதே போல அப்ளிகன்ட் பேங்க் பாஸ்புக். ஸோ இந்த பாஸ்புக்கில் உங்களுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருந்தால் நல்லா இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோவோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதனுடைய பேஜை எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதே போல் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரூஃப், இன்கம் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் தாசில்தார் கிட்ட அந்த VAO கிட்ட வாங்கியிருப்பீங்க. அதனுடைய அடிப்படையில் அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். வேற ஏதாவது நீங்கள்
உங்களுடைய ஃபேமிலி கிரீசஸ் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் சமர்ப்பிப்பது நல்லது. இதை வந்து எதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது முன்னமே நம்ம சொன்னோம் இந்த பட்டி ஃபார் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதனுடைய வெப்சைட்டில் தான் பலவிதமான நம்ம ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த பட்டி ஃபார் ஸ்டடி .comல தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதில் அப்ளை பண்ண உடனே ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சு கேட்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பரோ இல்லை மெயில் ஐடியோ வச்சு நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்க வேண்டியது நல்லது. சரிங்களா? ஸோ நீங்கள் அப்ளை நவ் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ உங்களுடைய ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கேட்கும். ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எகெயின் நீங்கள் அதை படிச்சுட்டு போகிறது நல்லது. ஸ்டார்ட் அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வெரிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ அதில் முதல்ல உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ உங்களுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஆதார் கார்டு, ஆனுவல் ஃபேமிலி இன்கம், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், பேரண்டல் ஸ்டேட்டஸ், ஸோ சிங்கிள் பேரண்டா, போத் பேரண்ட்ஸ் அலைவா, ஆர்ஃபன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இது உங்களுடைய பேசிக்கான பர்சனல் டீட்டெயில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ கடந்த ஆண்டு நீங்கள் படித்த உங்களுடைய எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். மூணாவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ், எத்தனை பேர் உங்களுடைய உடன் பிறந்தவர் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். நான்காவது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுடைய படிப்பு சம்மந்தமான அனைத்து டாக்குமெண்ட்ஸுமே அவங்க கேட்குற விஷயங்களுக்கு நீங்கள் அதில் கொடுக்க வேண்டியிருக்கும், சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பியாக வச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக பிடிஎஃபாவோ இல்லை ஜேபக் ஃபைலாவோ நீங்கள் அதில் எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய அப்பா பேரோ அம்மா பேரோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் யாரை டீட்டெயில் எல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிரதர், சிஸ்டர், ஃப்ரெண்ட், டீச்சர்ஸ், உங்களுக்கு கார்டியன் இருக்காங்க, இல்லை யாரோ ஒரு என்ஜிஓ மூலியமாக உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுக்கலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ரொம்ப முக்கியம். அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதே போல் உங்களுக்கு அவங்க என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த ரெஃபரன்ஸில் வந்து முக்கியம். கடைசியாக உங்களுடைய பேங்க் டீட்டெயில். ஸோ எந்த பேங்க் இருக்குது, அதனுடைய பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஹோல்டர் நேம் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன, பேங்க் நேம், பிரான்ச் நேம் அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி சேவ் பண்ணணும். கடைசியாக மோர் அபவுட் யுவர் செல்ஃப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு சில பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி கேட்பாங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகு நீங்கள் ஃபாலோயிங் டேர்ம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே கொடுக்கணும். அந்த கைட்லைன்ஸை நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நான் வந்து அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்மிட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ பேஜில் வந்து காட்டும். அதில் நீங்கள் செக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஏதாவது தவறுகள் இருந்தால். ஃபைனலாக நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து அதற்கான நோட்டிஃபிகேஷனும் த்ரூ மொபைல் நம்பர் ஆர் மெயில் ஐடி வழியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த வழியில் தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணணும். ஸோ இதே ஃபார்மெட்டு தான் அண்டர் கிராஜுவேஷனுக்கும் பண்ணணும், கிளாஸ் 1லேருந்து 12 வரைக்கும், அதுக்கப்புறம் ஐடிஐ, டிப்ளமோ, பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணணும். என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கான அந்த அமௌண்ட் மட்டும் தான் மாறுமே ஒழிய மீதி எந்த விஷயங்களும் உங்களுக்கு மாறாது. ஸோ அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகாம், பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ, பிஇ, பிடெக், எம்பிபிஎஸ், எல்எல்பி, பிஆர்க், நர்சிங், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதுக்கு எலிஜிபிள். நீங்களும் இந்த அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து ப்ரீவியஸ் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும், அதாவது +2ல். சரிங்களா? ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே 2.5 லட்சம் வந்து அந்த உச்சவரம் வந்து
அந்த இன்கம் வந்து உங்களுக்கு 2.5 லட்சத்துக்குள்ள நீங்க இருக்கணும். உங்களுக்கு வந்து ஜெனரல் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ப்ரொஃபஷனல் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு ரூபாய் 50,000 வந்து உங்களுக்கு எலிஜிபிள். அடுத்தது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஐடிஐ பாலிடெக்னிக் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். நீங்கள் வந்து பிரைவேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்கள் படிக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே 55% மதிப்பெண்கள் முன்னாடி நீங்கள் படித்த வகுப்பில் எடுத்திருக்கணும். அதாவது 2023-24 அந்த கல்வியாண்டில் அந்த 55% மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கணும். அதே 2.5 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு அந்த வருமான வரி வரம்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கான அந்த பெனிஃபிட் ஸ்காலர்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் கிளாஸஸ் 1 to 6 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூபாய் 15,000, 7ஆம் வகுப்பு முதல் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி டிப்ளமோ வரை ரூபாய் 18,000 வந்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் HDFC பேங்க் பரிவர்த்தன் ECSS ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஐடிஐ பாலிடெக்னிக் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸும், ப்ரொஃபஷனல் ஜெனரல் அண்டர் கிராஜுவேட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை கிடைக்கும். இதற்கான இறுதி நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 4ஆம் தேதி 2024ஆம் வருடம் செப்டம்பர் 4ஆம் தேதி அதற்கான இறுதி நாள். ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் பாலிடெக்னிக் ஐடிஐ யூஜி பிஜி எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இன்னுமே அட்மிஷன் போயிட்டு இருக்கு. மேபி அவங்களுக்கு ஜூலைலேயோ ஆகஸ்ட்லேயோ வந்து அந்த அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஒன்ஸ் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் தாராளமாக இதற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயங்கள் இந்த HDFC பரிவர்த்தன் ECSS ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் 2024-25ஆம் ஆண்டில் வகுப்பு 1 முதல் 12 வரையிலும் ஐடிஐ பாலிடெக்னிக் டிப்ளமோ மற்றும் யூஜி பிஜி ஜென்ரல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிற மாணவ மாணவிகள் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3 விதமான ஸ்காலர்ஷிப் இருக்கு. ரூபாய் 15,000 முதல் 75,000 ரூபாய் வரை உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கறதுக்கான வரை இருக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா இதற்கான இறுதி நாள் 4 செப்டம்பர் 2024. ஸோ இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்க்கும்போது அந்த HDFC அவங்களுடைய அந்த கோர் டீம் இதற்கான வேலையை செய்வார்கள். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூக்கு அவங்க கூப்பிடுவாங்க, இல்லை கால் பண்ணி டெலிஃபோனுக்கு இன்டர்வியூவாக கூட எடுக்கலாம். அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படும். சரியா? ஸோ இந்த HDFC பேங்க் பரிவர்த்தன் ஸ்காலர்ஷிப்பு கண்டிப்பாக உங்களுக்கானது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.